போச்சு. உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு. மாடு ரெண்டும் மதுரை வெள்ள மணிய ரெண்டும் திருநெல்வேலி. ரொம்ப அவசியம் எனக்கு. நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசே காதல் பெசாசே ஏதோ சௌக்கியம் பர்பா இல்லை பாடு. அம்மா இதுதான் தமிழ் பாட்டா? இதுதான் தமிழ் பாட்டு, பாடு. போடாங்கோ போடாங்கோ போடாங்கோ. ஆஹா, அட்வான்ஸா போறிய பாட்டி. அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பாட்டு பாடுறாங்க. யாருன்னு பார்க்கலாம் வா. வந்து சேர்ந்ததடி தாய்ப்பால் குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அநாகனி பிறந்த பூமியில இடம் கிடைக்கும் போய் வாடி அன்னைக்கு. கட்டையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த ஏடி கேப்பக்களி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதேடி. உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு. குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்குறியா? ஆமா, கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல போறேன். கொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறேன். என்ன செய்ய சும்மா விட மாட்டேன். ஒரு பிள்ளைக்கு கள்ளிப்பால் ஊத்தி சந்தோஷம். இந்த புள்ளைய கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல விட மாட்டேங்கிறேன் ஐயா. ஏய் டாடி, இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா? ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் சனத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாடா. ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மதுரை சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன் விஜயசாந்தி ஐபிஎஸ் கிடைச்சிருப்பாங்களா? சினிமா நடிகை உடா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. சும்மா இங்க வந்து காட்ட பண்ணாதடா. பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கணும், அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு. உங்க தீர்ப்புல தீய வைக்க மிஸ்டர் சூ சாத்தப்பண்டா. நல்ல வேளை நீங்க முந்திக்கிட்டீங்க, இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே, அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் இப்ப கொடுத்துடலாமா? தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை? எத்தனை மாசம்? ஜஸ்ட் 720 மாசம். அப்படின்னா அது 60 வயசு கழிவிடா. அதேதான், அது இதுதான். ஓய்வாடி பழைய கிளவி, ஓய்வாடி பழைய கிளவி. தம்பி, நீங்க பேசாம அமெரிக்கா போயிடுங்க. எங்க நாட்டாமை தீர்ப்பு சொல்ல விடுங்க. நீ யார் ஐடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிராத, அப்புறம் சவுண்டு வரும். அது எப்படி அங்க வரும்? இதோ வந்துருச்சுப்பா. சவுண்ட் வரலையா? இப்ப வரும் பார். என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன்னை சேர்க்க கூடாது. இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. போடா, என் பேரை எங்க பண்ணாலும் போச்சுக்கிறேன். போடி கேள்வி. இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி, தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு. கூட போறதெல்லாம் அட்டார்னி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி? ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொல்ல பாத்தியா? நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகம் தரக்கூடிய கள்ளுப்பால். அச்சு பார்.